தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தாவேக அரசு விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்த தாவேக இப்போது நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2021 அதிமுக அரசு 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததையும், தாவேக அரசு இப்போது 2026 வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை மட்டுமே தள்ளுபடி செய்வதாக கூறியதையும் பார்த்தாலே இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளி என்பது விவசாயிகளுக்கு புரிந்துவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார்.